ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சர்வைவல் சீரிஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த சர்வைவல் சீரிஸோட ஃபஸ்ட் எபிசோடு தான் இது. ஸோ இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டுக்குள்ளே பேசிக் ரிசோர்ஸஸ் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு நல்ல இடத்த தேடி கண்டுபிடிக்கலான்னு நான் கிளம்பலான் இருக்கேன். ஸோ ஸ்டோன் டூல்ஸ்லாம் அப்கிரேட் ஆகிடுச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் மைனிங் போய்க்கலாம். ஸோ கைஸ், நான் பக்கத்துலேயே ஒரு ஜங்கிள் பயாமை பார்த்தேன். ஸோ அந்த பயாமில் இவன் ஃப்ரெண்டாக கிடச்சான். ஸோ பேம்பு இருந்துச்சு. அந்த பேம்புவை லைட்டாக கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ நம்மக்கிட்ட 2 பேரட் இருந்துச்சுங்க. அந்த 2 பேரட்டு நம்ம தோலில் தான் உட்காந்துருந்துச்சி. ஸோ அந்த தோலில் உட்காரும்போதே ஒரு மாதிரி சவுண்டுட்டு வந்துருந்துச்சு. அதனால் கொண்டுட்டேன். 2 ஜாம்பி வந்துச்சு. அந்த ஜாம்பி அப்படியே அடித்து போட்டுரும். ஸோ போட்டாச்சு. இது அயன் சோடெல்லாம் வச்சுருந்துச்சி. அயன் சோடு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆன அயன் சோடு வேஸ்ட்டு. ஸோ போவோம். அப்படியே உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு நெதர் போர்ட்டல் கிடச்சிச்சு. ரூயின்டு நெதர் போர்ட்டல். ஸோ அந்த ரூயின்டு நெதர் போர்ட்டலில் ஏதாவது நல்ல ஓபி ஐட்டம் கிடைக்குமா அப்படின்னு திறந்து பார்த்தேன். பட் ஒன்றுமே கிடைக்கல. வேஸ்ட் எக்யூப்மெண்ட் தான். அப்புறமா எடுத்துக்கலான்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போதைக்கு அந்த ஒரே ஒரு பிளாக்கை தூக்கி அங்கே வச்சுக்கிடலாம். ஸோ இதாங்க நல்லா இருக்குங்க. அதுக்கடுத்து தான் நான் நோட்டீஸே பண்ணுறேன். நைட் ஆக போது நான் பெட்டே க்ரியேட் பண்ணல. நான் ஒரு நாள் ஃபஸ்ட்டு டே எப்படி கடந்து போனேன் அப்படின்னா குழி தோண்டி உள்ளக்க தூங்கிட்டேன். தூங்கலை, உள்ளக்க நின்றுட்டுருந்தேன். ஸோ கைஸ், நம்மக்கிட்ட ஊல்லாம் இருந்துச்சுங்க. ஆனால் டிஃப்ரெண்ட் கலர் ஊலாக இருந்ததுனால ஒரே கலர் தானே இருந்தால் தானே நம்மளால் பெட் மேக் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரே கலருக்காக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இதை டை பண்ணி பெட்டை மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஸோ அதுக்காக டை வேறு தேடி போனேன். பக்கத்தில் டையே இல்லை. அதனால் நான் டைக்காக கொஞ்சம் தள்ளி போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தேன். ஸோ ஒரு டையுமே இல்லை. ஸோ ஃப்ளவருமே இல்லை. அதனால் கொஞ்சம் தள்ளி போய் பார்க்குறதுக்குள்ளேயே இருட்டாயிருச்சு. இருட்டான உடனே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தேன். இந்த மாதிரி ரோஸ் ஃப்ளவர் கிடச்சிச்சிங்க. அந்த ரோஸ் ஃப்ளவர் அப்படியே எடுக்கிறதுக்குள்ளே க்ரீப்பர் பின்னாடி நம்ம பச்சைக்கிளியை சாவடிச்சிட்டு. ஸோ பச்சைக்கிளியை சாவடிச்சதில் துக்கலாம் இல்லை. அது எப்படி போகணுன்னு இருந்தேன், செத்து போயிட்டு. ஸோ அதுக்கடுத்து ஒரு 3 பிளாக் தோண்டி கிராஃப்டிங் டேபிளை வச்சு பெட்டை போட்டு தூங்கிட்டேங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக செகண்ட் டேவை கடந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பிளான்ஸ் என்னது அப்படின்னா நம்ம ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சி அந்த இதில் வீடு கட்டுறது தான் நம்மளோட மெயின் பிளானாக இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி என்டர்மேன் இருந்தான். அவன் அடிப்பான்னு பார்த்தேன், அடிக்கலை. என்டர் பெல்லாட்டும் கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சிட்டு உங்களை பார்க்கலான்னு வீடியோ கட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தேன். ஒரு நல்ல இடம் கிடச்சிச்சு. ஒரு ஜங்கிள் பயம் பக்கத்தில் ஒரு பிளெயின்ஸ் பயம் கிடச்சிச்சு. ஸோ இங்கேயே வீடு கட்டலாமான்னு இருந்தேன். பட்டு நல்லா இல்லை இந்த இடம், இன்னும் கொஞ்சம் தள்ளி போவோம் அப்படின்னு போகும்போது தான் ஒரு நல்ல இடம் கிடச்சிச்சிங்க. ஸோ அந்த இடத்த பார்ப்பீங்க. ஸோ இந்த இடம் நல்லா இருந்துச்சு. பக்கத்தில் ரிவர் ஓடுனுச்சு. இந்த இடத்துலையே வீடு கட்டலாம் அப்படின்னு கிராஃப்டிங் டேபிள், ஃபர்னான்ஸு, பெட்டை வைப்போன்னு வச்சேன். அதை பாருங்கள். இந்த கிளிப்லாம் எதுக்கு எடுத்தனே தெரில. சும்மா அந்த வீடு கட்டலாங்க அப்படின்னு சொல்கிறது தான் எடுத்துருப்பான்னு நினைக்கேன். ஸோ நம்ம ஃபர்னான்ஸு, கிராஃப்டிங் டேபிள், பெட்டெல்லாம் வச்சாச்சு. இப்போது நான் வீடு கட்டலான்னு தான் ஃபஸ்ட்டு வுட்டன் லாக்ஸை எடுத்தேன். ஆனால் அதுக்கடுத்து தான் தோணுச்சு நம்மக்கிட்ட ஃபுட்டு இல்லை. ஸோ ஃபுட்டுக்காக ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்னு ஹோ செய்கிறதுக்காக கிராஃப்டிங் டேபிளில் 2 பேம்பு வச்சு ஒரு 6 கிரியேட் பண்ணேன். இதுக்கடுத்து வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக தாங்க போவோம். ஏன்னா ஃபார்மிங் செய்கிறதுக்கெலாம் ரொம்ப காட்டிக்கிட வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லேயே போட்டேன். ஸோ அப்படியே நம்ம ஹோ வச்சு போட்டாச்சு. நம்மகிட்ட கொஞ்சம் ஒரு 12 சுகர் கேன் இருந்துச்சு. அந்த 13 சுகர் கேன் இருந்துச்சு. அந்த 13 சுகர் கேனையும் அப்படியே போட்டாச்சு. அப்படியே நம்ம ஜங்கிள் பயாமில் எடுத்த பேம்புவும் அப்படியே பிளான் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு பேம்பு எடுத்து அப்படியே மேலே ஏறி ஒரு நல்ல இடத்த போட்டு பேம்புவும் அப்படியே பிளான் பண்ணி விட்டாச்சு. அதுக்கடுத்து தான் ஞாபகம் வந்துச்சு நம்ம இன்னும் சீட்ஸே போடலையே அப்படின்னு. ஸோ சீட்ஸையும் அப்படியே நம்ம ஃபார்ம் பண்ண இதில் அப்படியே போட்டாச்சு.
ஸோ இதுக்கடுத்து நம்மளோட மெயின் பேஸோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஓக்கில் வந்துட்டு ஒரு முக்கில் இந்த மாதிரி 4 ஹைட் வச்சுக்கலாம். இதே மாதிரி 4 முக்கிலையும் வைக்கணும், ஏன்னா நம்ம பேஸு ரொம்ப சின்ன பேஸ் தான். இது கட்டிகிட்டு இருக்கும்போது தான் வுட்டு தேவைன்னு தெரிஞ்சு வுட்டை உடச்சி வந்தாச்சு. ஸோ இப்போ நான் ஜங்கல் இதை வச்சு தான் உள்ளே இன்னரை கட்ட போகிறேன். ஸோ இந்த ஒரே ஒரு ஓக்லாக் மட்டும் வைக்கணும். அதை அப்படியே இப்படி டேட்டை வச்சு அது மேலே வச்சிட்டேன். இப்போ ஜங்கலில் உள்ள அந்த லாகை வந்துட்டு பிளாங்க்ஸாக மாற்றி உள்ளக்க கட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ எங்கே இருக்குது அப்படியே மாற்றியாச்சு. இதே மாதிரி எல்லா இதுலேயும் நம்ம வச்சுக்கலாம், ஏன்னா நல்லா இருக்குங்க. இப்போது இந்த இடத்துல நான் வந்துட்டு ஜன்னல் வைக்க போகிறேன், ஏன்னா இது ஒரு நல்லா இருந்துச்சு. பெட்டு பக்கத்தில் ஒரு வியூ மாதிரி இது இந்த மாதிரி பிளாக்ஸ் வச்சுக்கிடலாம். ஸோ இதுக்கடுத்து நம்ம டைரெக்டாக வீடு கட்டின கிளிப் ஆட் பண்ண போகிறேன், ஏன்னா டைம் ரொம்ப இழுத்துட்டு போகுதுங்க. ஸோ இதுதாங்க நம்மளோட அழகான வீடு. ஸோ இந்த வீட்டுக்கு நம்ம டோரே வைக்கலை, ஃப்ளோர் போடணும். ஃப்ளோருக்காக நம்ம வுட்டை எடுக்க போனோம். ஸோ கைஸ் வுட் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃப்ளோரும் போட்டு நம்ம டோரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஒரு நல்ல வீடு கட்டியாச்சு. ஸோ இந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடோட வெளி டூரை பார்த்துருப்பீங்க. இன்னர் இவ்வளோ தாங்க, சிம்பிளாக இருக்குது. நான் இப்போ இந்த ஒரு மேட்டில் ஒரு படி மாதிரி கட்டலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க, அழகாக இருந்துச்சுல்ல. ஸோ அந்த இது இப்போ தான் தோணுச்சு. ஸோ அது கெட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஃப்ளாட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு பண்ணியாச்சு. இதுக்கடுத்து நம்ம கட்டுறது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக போட்டோம், ஏன்னா போர் அடிக்கும்ல, அதனால். ஸோ இது சும்மா தோண ஐடியா தான், ஈஸியான பில்டு தான், நீங்கள் கூட கட்டலாம். நம்ம கட்டியாச்சுங்க. ஸோ நம்ம இப்படி அழகான ஒரு படிக்கட்டு கட்டியாச்சு. சும்மா ரேண்டமாக ப்ளேஸ் பண்ணது தாங்க. ஸோ கிராஃப்டிங் டேபிளை எடுத்துக்கிடலாம். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்ட் 2 வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மைனிங் நாங்கள் போகிறோம். ஸோ கைஸ் நம்ம வந்துட்டு இப்போ போய் தூங்கிக்கிடலாம். ஸோ குட் நைட் கைஸ்.